to business mind rule after a long time வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் வந்து பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஃபார் அப்டேட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உடஞ்சது. ஸோ உடஞ்சதுக்கான காரணம் என்னன்றது தெரியணும் இல்லையா? ஸோ அதுவும் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து நிஃப்டி 50ல் எத்தனை அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன்சஸ், ஸோ இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் ஷேர் மை வீடியோ அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ், ஸோ நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 229 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருந்தது. காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ கடந்த இந்த மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியில்லாத கண்டிஷனில் போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறது தான் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபார் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் நிறைய நடக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. அங்கே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் கர்ஃப்யூ போட்டாங்க. ஸோ 7 AM to 9 PM வந்து நைட் கர்ஃப்யூவே போட்டாங்க. ஸோ அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஎம்ஐ டேட்டா, மேனுஃபேக்சரிங் டேட்டா சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ மேனுஃபேக்சரிங் வந்து நடந்திருக்கு, மந்த்லி ஒன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லோவாக வந்திருக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. ஸோ ஏன் எவ்வளோ லோ வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ. ஸோ பிஎம்ஐனா வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கோட இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7 month லோ அந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நியர்லி 55.4 விசஸ் 57.5. ஸோ லாஸ்ட் ஃபிப்ரவரியை கம்பேர் பண்ணால் 7 month லோவாக வந்து காட்டியிருக்கு. ஸோ 7 month லோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ட்ராஸ்டிக்கான ஒரு விஷயம்தான். ஸோ அது இல்லாமல் இந்த டைமிங்கில் வந்து கரோனா வைரஸ் வேறு சர்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறதுனால அது ஒரு பேடாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறையத்துக்கு, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இன்னும் குறையத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ். ஸோ அதானி போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சைன்டு அக்ரிமெண்ட் வித் விஸ்வா சமுத்ரா ஹோல்டிங்ஸோட அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. அக்வயர் 25% ஆஃப் ஸ்டேக்ஸ் இன் அதானி கிருஷ்ணபட்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதானி போர்ட்ஸ் வந்து 25% ஸ்டேக் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸை வந்து பிரிக்கணும், டிமர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து கிரெடிட்டர்ஸ் வந்து 99% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க, ஓகே அப்படின்ற மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்டு ரீசெண்டாகவே வந்து இன்ட்ரெஸ்ட் வைவர் மேரிட்டோரியமில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2000 crore கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வைவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பப்ளிக் பேங்க்ஸ்க்கு வந்து இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பப்ளிக் பேங்க்ஸில் மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டா இந்தியா. ஸோ எல்ஐசி எல்லாருக்கும் தெரியும், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பாட்டா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி வந்து 26.1 lakh ஷேர்ஸ், 2.3% ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் நியூஸ் ஃபார் எல்ஐசி. ஸோ பாட்டா இந்தியாவுக்கும் ஒரு ஒன் ஆஃப் த குட் நியூஸ். அண்ட் இன்றைக்கி வந்து எஃப்ஐஐ டிஐ ஆக்டிவிட்டீஸ் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டே வைஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள எஃப்ஐஐ கரண்ட் மார்க்கெட், ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 931 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. அந்த சிமிலர்லி டிஐ வந்து 75 crores தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமாக எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வாங்கினாங்க டிஐ செல் பண்ணுவாங்க, டிஐ வாங்கினாங்கன்னா எஃப்ஐஐ செல் பண்ணுவாங்க. ஸோ ஆப்போசிட் நடக்கும். ஸோ பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரொம்ப உடஞ்சது காரணம். அண்ட் வந்து எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும் பாருங்கள் லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 278 crores வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். ஸோ இன்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 1.5% டிக்ரீஸ் ஆனதுக்கு காரணம் ஒன்று பிஎம்ஐ டேட்டா, இன்னொன்று மகாராஷ்டிராவில் கர்ஃப்யூனா நைட் கர்ஃப்யூ வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போடுறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் வந்து சென்செக்ஸ் வந்து 870 பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சி 1.7% டிக்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ மெயின் ரீசன் இதுதான். ஸோ இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது
எலெக்ஷன்னால் வந்து லாக்டவுன் பண்ணாமல் இருக்காங்க. மேபி ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்களாம் பி கேர்ஃபுல் வித் ட்ரேடிங் பிகாஸ் ஃப்ளக்சுவேஷன் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. வைல் கம்பேர்ட் டு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான் அதர் இண்டீசஸ் இந்தியன் பேங்க்ஸோ சரி அதர் இந்தியன் இண்டெக்ஸஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா கண்ட்ரியோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை பொறுத்து தான் நடக்கும். ஸோ பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. பட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். பி கேர்ஃபுல் வித் ட்ரேடிங் அண்ட் பி சேஃப் ஆன் ட்ரேடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.